ஒரு கொதி வர பிக்னிக் ஸ்பாட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு அரைச்சி விட்ட ரசம் பண்ணேன். அதில் என்னென்னா, நான் சீரகம், அப்புறம் மிளகு, தக்காளி, பூண்டோட பீசஸ்ஸு ஒரு 2 பூண்டு மட்டும் உரித்து அதில் இது பண்ணேன். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு பெருங்காயப்பொடியோட்ட போட்டு அரைச்சிட்டு அதை கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு அந்த இது வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் பால்னியில் கடுகு, கொஞ்சம் நெய்யோடு சேர்ந்து எண்ணெய் விட்டுட்டு, ஏன்னா என்னோடய பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கடுகு, சீரகம், அதுலேயே இன்னும் 2 பூண்டோட பீசஸ் போட்டு, கருவேப்பிலையெல்லாம் உருவி போட்டு, ஒரு பச்சை மிளகாய் ஒரு தட்டி போட்டுட்டு, அப்புறம் அரைச்சி வச்சு அந்த தண்ணி கலந்து அந்த கிரேவி அப்படியே அதில் விட்டேன். நல்லா கொதிக்கக்கூடாது. கொதி வரும்பொழுது அதை இறக்கி வச்சேன், மல்லித்தூள் போட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு ஆக்சுவலாக நான் காலிஃப்ளவர் யூஸ்வலாக ஃப்ரை பண்ணுவேன். அப்படி இல்லை, அந்த மெரினேட் பண்ணிவிட்டு அதை மொரன்னு ஃப்ரை பண்ணி காலிஃப்ளவரோடது தொட்டுட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் இன்னைக்கு லஞ்சு. கொஞ்சம் நல்லா ஒரு சேஞ்சுக்கு, பேத்திக்கு ரசம்னா ரொம்ப உயிர், அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சாக இது வச்சேன். இல்லைன்னா சாதாரணமாக மிளகு ரசம் தான் வைப்பேன். நானே தான் ரசப்பொடியெலாம் அரைச்சி வச்சுக்கிறேன் நான். ஸோ அது ஈஸியாக அந்த புளிக்கு தண்ணி கொதிக்கும் பொழுது நம்ம ரசப்பொடியை போட்டு அப்புறம் தாளித்து அந்த மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப சேஞ்ச். உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி விட்ட ரசம் பண்ணணுமா? இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஜோராக இருக்கும். நான் அது எப்படி பண்ணேங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன்.